Hi viewers, welcome to Bright Path Academy. Today's topic is pronoun, chuttu pair. Definition: a pronoun is a word used instead of a noun. பெயர் சொல்லுக்கு பதிலாக வரும் சொல் சுட்டு பெயர். எக்ஸாம்பிள், ராம் இஸ் ஏ குட் பாய், ஹீ இஸ் பிளேயிங். இங்கே ராம் என்றது நவுன், இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற இன்னொரு ஒரு ஆணை குறிக்கும் சொல்ல யூஸ் பண்ணுறதுனால இதுதான் ப்ரோனவுன் ஹீ. இங்கே சின்ன குறிப்பு கொடுத்துருக்கேன் பாருங்கள், நோட்னு. ஹியர் ஹீ ரீப்ளேசஸ் ராம். இந்த ராமுக்கு பதிலாக ஹீன்ற வேர்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ ப்ரோனவுன். அதனால தான் இதை என்ன சொல்கிறோம்னா ப்ரோனவுன் சொல்கிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன், சுட்டு பெயர்களின் வகைகள். பர்சனல் ப்ரோனவுன், தனிப்பட்ட சுட்டு பெயர் சொற்கள்னு பேர். பொசசிவ் ப்ரோனவுன்னா உரிமை சுட்டு பெயர். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்னா சுட்டி காட்டும் சுட்டு பெயர். இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்னா கேள்வி சுட்டு பெயர். ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனவுன்னா இணைப்பு சுட்டு பெயர். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா தன்னை சுட்டு சுட்டு பெயர், தன்னை மட்டும் சுட்டும் பெயர். இப்போ ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். பர்சனல் ப்ரோனவுன், தனிப்பட்ட சுட்டு பெயர். இட் யூஸ்டு ஃபார் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ், மனுஷனையும் திங்ஸையும் குறிக்கும். இப்போ ஐன்றது நான், வி நாம் நாங்கள்னு சொல்லலாம். யூ நீ நீங்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது, தே அவர்கள் அவை அப்படின்னு குறிப்பிடலாம். இதெல்லாம் என்னன்னா பர்சனல் ப்ரோனவுன், அதாவது தமிழில் தனிப்பட்ட சுட்டு பெயர். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ எம் ஏ டீச்சர். இதில் எது சுட்டு பெயர்னு நீங்கள் சொல்லணும். ஐ, ஷி, தே இதெல்லாம் என்னன்னா சுட்டு பெயர் சொற்கள். ஐ எம் அ டீச்சர், சி இஸ் மை சிஸ்டர், தே ஆர் பிளேயிங். செகண்ட் டைப் பொசசிவ் ப்ரோனவுன், உரிமை சுட்டு பெயர். அதாவது இட் ஷோஸ் ஓனர்ஷிப் ஆர் பொசஷன். என்னோடையது, உன்னோடையது, இந்த பேனை யாருக்குள்ளதுன்னு கேட்குறோம், இது என்னோடையது அப்படின்னு சொன்னோம். அதனால தான் ஓனர்ஷிப்பும் பொசஷனை பற்றி சொல்கிறதுனால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மைன் என்னுடையது, அவர்ஸ் எங்களுடையது, யுவர்ஸ் உன்னுடையது, ஹிஸ் அவனுடையது, ஹெஸ் அவளுடையது, தேர்ஸ் அவர்களுடையது அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். திஸ் புக் இஸ் மைன், that house is theirs, this pen is yours, the bag is his, the car is hers, the dog with its tail, the books are theirs, that classroom is ours, these boys are theirs, this seat is mine not yours. பாருங்க, mine, theirs, yours, his, his, theirs, ours, theirs, மைண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், அதாவது சுட்டி காட்டும் சுட்டு பெயர். இட் யூஸ் டு பாயிண்ட் அவுட் ஸ்பெசிஃபிக் திங்ஸ், குறிப்பிட்டு சொல்கிறது. இது அது அது என்னுடையது, இந்த புக் என்னுடையது, அந்த புக் உன்னுடையது, அது உன் பேனா, இது என் பேனா, அது அவங்க பேனான்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே என்னதுன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். திஸ் இது, தட் அது, தீஸ் இவை, தோஸ் அவை. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. திஸ் இஸ் மை பென், தோஸ் ஆர் ஃப்ளவர்ஸ், தட் இஸ் அ டால் ட்ரீ, தீஸ் ஆர் ஃப்ரெஷ் ஆப்பிள்ஸ், தோஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். திஸ், தோஸ், தட், தீஸ், தோஸ் இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். அடுத்து இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், கேள்வி சுட்டு பெயர். எப்பயுமே கேள்வி வடிவத்திலே இருக்கும், அதாவது WH கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. இட் யூஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹூ, ஹூம், விச், வாட், வென், why, how, where. whomனா யாரு, whom யாரு, which எது, what என்ன, when எப்போது, why ஏன், how எப்படி, where எங்கே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் தொடக்கத்துலேயும் வரலாம், இடையிலையும் வரலாம், கேள்வி வினாவாக வரும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. who is your teacher, what is your name, where do you live, when is your birthday, why are you late, how are you, which book do you like. who, what, where, when, why, how, which இதெல்லாம் குறிக்குதுங்க இல்லையா, that is called interrogative pronoun. அடுத்து relative pronoun, இணைப்பு சுட்டு பெயர். A relative pronoun is used to connect a noun with another class in a sentence. ஒரு வாக்கியத்தில் நவுனோட கனெக்ட் ஆகும். எதுக்கு, இன்னொரு கிளாஸ் இருக்கும்போது, இன்னொரு சென்டென்ஸ் கூட அது கனெக்ட் ஆக போகிறது தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க. who ஃபார் பீப்புளை குறிக்கும். the boy who is playing is my brother. இப்போ பார்த்தீங்களா, ஹூன்னு இருக்குங்களா, இது இதில் உள்ள நவுனு இன்னொரு கிளாஸோடு இணைக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவாங்க.
whom refer people or object. The man whom I meet is a doctor. Which for animals or things. The car which is red belongs to my uncle. That for people, animals or things. The dog that barks is very big. The house that we built is beautiful. Reflexive pronoun தன்னை மட்டுமே குறித்து சொல்லாத தன்னை மட்டுமே சுட்டி சொல்றது தான் சுட்டு பெயர். A reflexive pronoun is used when the subject and object are the same person. சப்ஜெக்ட் ஒருத்தரை தான் குறிக்கும், அதே தான் ஆப்ஜெக்ட் ஒரே மாதிரி தான் குறிக்கும். அதை ரெண்டையுமே குறிக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவாங்க. ப்ரோனவுன் பாருங்க, இதெல்லாம் ப்ரோனவுன், இதெல்லாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இங்க பாருங்க, ஐ myself, you yourself, he himself, she herself, it itself, we ourselves, they themselves. இப்போ பாருங்க சென்டென்ஸ், ஐ ஃபினிஷ் த ஒர்க் myself. ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டுமே வரும், ப்ரொனவுனும் வருவாங்க, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும் வருவாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன், சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறது. சி குக்டு த ஃபுட் herself, she herself, he repaired the bike himself. he இங்கே வந்து இங்கே himself இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. you should complete the homework yourself. இங்கே you, இங்கே yourself. The cat cleaned itself. We decorated the classroom ourselves. They enjoyed themselves at the party. The child dressed himself. I taught myself English. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.